Hi, this is Dr. Hazina, fetal medicine consultant, Chennai. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எந்தெந்த ஸ்கேன்ஸ்ல தண்ணி குடிக்கணும், எப்பெல்லாம் தண்ணி குடிக்க வேண்டாம் அப்படிங்கறது நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஜெனரலா ஏர்லி பிரெக்னன்சி ஸ்கேன்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுல் பிளாடர்ல பாக்குறது பெட்டர். வயிறு வழியாவும் பாக்குறது பெட்டர், திருப்பி டிரான்ஸ்வெஜினல் அதாவது அடி வழியாவும் பாக்குறது பெட்டர். ரெண்டு வாட்டி பாக்குறது லைக் இட்ஸ் மோர் பெட்டர் டு சீ ட்வைஸ். ஏன் அப்படின்னா தண்ணி ஃபுல்லா குடிச்சிட்டு ஃபுல் பிளாடர்ல பார்க்கும் போது அந்த கர்ப்பப்பைக்கு மேல ஏதாவது ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கு, அப்படி இல்லைன்னா பிராட் லிகமெண்ட்ல வேற ஏதாவது ஃபைப்ராய்டு இருக்கு, வேற ஏதாவது சிஸ்ட் ஹிடனா இருக்கு அப்படின்னா டிரான்ஸ்வெஜினல் ஸ்கேன்ல தெரியாதது வந்து டிரான்ஸ் அப்டாமினல் ஸ்கேன்ல நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது யூஸ்வலி ஏர்லி பிரெக்னன்சில ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஸோ அதனாலதான் ஃபர்ஸ்ட் வரும்போது ஃபுல் பிளாடர்ல வர சொல்றது. அதுக்கப்புறம் அதே சிட்டிங்லயே பேஷண்ட் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு திருப்பி நம்ம டிவியா பண்றது, டிரான்ஸ்வெஜினல் ஸ்கேன் பாக்குறது. அது இன்னும் துல்லியமா குழந்தை உள்ள எங்க இருக்காங்க, எத்தனை குழந்தை இருக்காங்க, அண்ட் அந்த குழந்தைக்கு ஹார்ட் பீட் இருக்கா, ஒண்ணுதான் இருக்காங்களா, ரெண்டு இருக்காங்களா, இதை நான் முன்னாடி வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாமே ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஸ்கேனுக்கு. அண்ட் என்டி ஸ்கேன்ல இட் இஸ் நாட் நெசசரி. மொத நம்ம ஸ்கேன் பண்ணும்போது மட்டும்தான் ஃபுல் பிளாடர்ல இருக்கணும். என்டி ஸ்கேனுக்கோ, அனாமலி ஸ்கேனுக்கோ, இன்டர்வல் க்ரோத் ஸ்கேனுக்கோ, இல்லாட்டி க்ரோத் ஸ்கேனுக்கோ, டாப்லர் ஸ்கேனுக்கோ தண்ணி குடிச்சிட்டு வரணும்னு அவசியமே கிடையாது. ஸோ ஒன்லி ஃபார் ஃபர்ஸ்ட் ஏர்லி பிரெக்னன்சி ஸ்கேனுக்கு மட்டும் ஃபுல் பிளாடர்ல வந்தா போதும். தேங்க்யூ.